வணக்கம் நண்பர்களே. பாஜகவோட ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல அப்படிங்கிற நிலைப்பாட்ட ஆணித்தரமா இந்த பதில் மூலமா சொல்லியிருக்காரு எடப்பாடி அப்படின்ற பேச்சு தான் கடந்த 2 நாளாவே ஓடிட்டு இருக்கு. அப்படி என்னதான் சொன்னார் எடப்பாடி? பாஜகவோட கூட்டணி இருக்கா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா பற்றி பாஜகவுக்கு அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடியா கொடுத்திருக்க பதிலடி அந்த கட்சியினரை உற்சாகப்படுத்தியிருக்கான். லோக்சபா தேர்தல்ல பாஜகவோட அதிமுக கூட்டணி கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஆனா யாருமே இதை நம்பக்கூடிய அறிவிப்பா நினைக்கவே இல்லை. அதிமுக எப்படியும் பாஜகவோட கை கோர்த்துடும் அப்படின்னு தான் பலருமே கணிச்சாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் கடந்த 3 மாசமாவே பாஜகவை கடுமையா விமர்சிக்காமலே கனத்த மௌனத்தோட இருந்தார் எடப்பாடி. எடப்பாடி மட்டும் இல்லாம அந்த கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்களும் அப்படிதான் இருந்தாங்க. இந்த நிலையில தான் அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா பற்றி செய்தியாளர்கள் கிட்ட பேசிய எடப்பாடி பழனிசாமி, கோயில் கட்டி தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா எல்லாருமே கோயில் கட்ட போயிடுவாங்க. அதே மாதிரி கோயில் கட்டினா எல்லாரும் மோடியை தான் ஆதரிப்பாங்க, மோடி பக்கம் போயிடுவாங்கிறதுலாம் தவறான கருத்து. கோயில் அப்படிங்கிறது அவங்கவுங்க நம்பிக்கை சார்ந்தது. கோயில் கட்டினா மட்டுமே மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. நான் முதல்வரா இருந்த போது நிறைய கோயில்கள் கட்டினேன் அப்படின்னா மக்கள் எனக்கு தானே வாக்களிக்கணும் அப்படின்னு அதிரடியா கூறியிருந்தார். பாஜக உடனான கூட்டணி முறிவுக்கு அப்புறமா பாஜக மீது எடப்பாடி முன்வைத்த கடுமையான விமர்சனம் தான் இது. எடப்பாடி பழனிசாமியோட இந்த பேட்டியை கேட்டுட்டு பலருடைய கருத்துக்கள் என்னவா இருக்குன்னா, இனிமே எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட சேர்றது கஷ்டம்தான். முதல்ல கூட பேரம் பேசுற சக்தியை அதிகரிக்க தான் கூட்டணியை முறிக்கிறார் எடப்பாடி அப்படிங்கிற கருத்து இருந்துச்சு. இந்த பேட்டியின் மூலமா பாஜக கிட்ட இருந்து அதிமுக விலகி தனியா தான் போட்டியிடும் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்கார் எடப்பாடி அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. எடப்பாடி பழனிசாமியோட இந்த பதில் நேரடியா பிரதமர் மோடிக்கு இடித்த இடி. எப்படியாவது அதிமுகவை வச்சு பாஜக வந்துடும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தவங்களுக்கு இது சரியான அடி. இந்த அடிக்கு பதிலா டெல்லியில இருந்து ஈடியா, அதாவது அமலாக்கத்துறை வந்து இடிக்குமா அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமியோட இந்த திட்டவட்டமான நிலைப்பாடு அதிமுக தொண்டர்களை பெரும் உற்சாகப்படுத்தியிருக்கு அப்படின்னும் அந்த கட்சி வட்டாரங்களை சொல்றாங்க. எது எப்படியோ தமிழக அரசியல்ல மாற்றம் வந்து தமிழ்நாடு முன்னேற்றம் அடைஞ்சா சரி. மாற்றம் வந்தால்தான் முன்னேற்றம். நன்றி.